கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்து அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தாதி கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். சேனைகளின் கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்போதும் இயேசுநாதா உம்மை பின்பற்றுவேன் என்றே தீர்மானமாக நான் வாக்களித்தேன். நீர் என்னை தாங்கி அப்போது அஞ்சிடே முன் சென்று பாதை காட்டும் நான் வழி தவறேன். பாதை காட்டும், பாதை காட்டும், பாதை காட்டும் நான் தவறேன். பாதை காட்டும், பாதை காட்டும், பாதை காட்டும் நான் தவறேன். எபிரேயர் 4வது அதிகாரம் 11வது வசனம். Let's turn our Bibles to Hebrews chapter 4 and verse 11. ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாத படிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாக இருக்க கடவோம். Hebrews 4 and verse 11. Let us labor therefore to enter into that rest, lest any man fall after the same example of unbelief. Salvation requires diligence. We must be serious and intentional about our spiritual life. Growing in Christ is not a lazy work, but it requires effort, prayer and obedience. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை மிக லகுவாக எடுத்துக்கொள்ள முடியாது. நாம் அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கணும்னா நாம் கிரியை செய்ய வேண்டும் என்று நம்ம பார்க்கிறோம். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்படின்னு பார்க்குறோம். God's rest is available to us. That is why it says, let us labor therefore to enter into that rest. இந்த இளைப்பாறுதல் கிறிஸ்துவுக்குள்ளாக தேவன் நமக்கு இங்கேயும் தருகிறார். நித்திய ஜீவன்லையும் நம்ம நித்தியமாக தேவனோடு இருக்கக்கூடிய அந்த இளைப்பாறுதலையும் தேவன் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். ஸோ God desires us to enter into the promised rest. For that we have to labor on this earth. Beware of unbelief. இங்கே பார்க்குறோம், lest any man fall after the same example of unbelief. அந்த அவிசுவாசத்தினாலே அப்படின்னு பார்க்குறோம். இங்கே தமிழ் வேதாகமத்தில் ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாத படிக்குன்னு பார்க்குறோம். அன்பிலீஃப், அந்த அவிசுவாசத்தினால இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்திங்கன்னா அந்த வாக்குத்தத்தம் பண்ண தேசத்தை சுதந்திரிக்க முடியாமல் போனதை நம்ம வாசிக்கிறோம். என்னாகமம் 13வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், கர்த்தர் மோசையை நோக்கி, நீ இஸ்ரவேல் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு மனிதரை அனுப்பு அப்படின் போது 12 பேரை அனுப்புகிறாங்க. அதில் நீங்கள் 33வது வசனம் வாசித்தீங்கன்னா, அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம் என்று சொல்லி 10 பேர் 10 spies found focused on the giants and on the danger. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ராட்சத பிறவியை கண்டோம் அப்படின்னு சொல்லி துர்ச்செய்தியை அவங்க பரப்பினாங்க. ஆனால் 2 பேர், நம்பர்ஸ் 13:30, என்னாகமம் 13:30, அப்பொழுது காலை மோசைக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்து கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்று சொல்லி he gave both of them, actually Joshua and Caleb, they both gave a good report. என்னாகமம் 14:11 தேவன் அவர்கள் மேலே கோபப்படுகிற காரியத்தை பார்ப்போம். கர்த்தர் மோசையை நோக்கி, எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்? நம்ம தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாக இருப்பார்கள்? நம்ம ஆண்டவரை விசுவாசியாமல் இருக்கும் பொழுது அது அவருக்கு
கோபத்தை உண்டாக்குகிறது அப்படின்னு பார்க்குறோம். அதனால் நம்ம விசுவாசிக்க வேண்டும் என்று சில காரியங்கள் அது நமக்கு பார்வைக்கு வேணால் அது அசாத்தியமாக இருக்கலாம், நமக்கு அப்படி இருக்கலாம். ஆனால் இட் இஸ் நாட் டிஃபிகல்ட் ஃபார் ஆர் காட். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா 29வது வசனம், இந்த வனாந்திரத்தில் இந்த 20 வயதுக்கு மேற்பட்டவர்கள் முறுமுறுத்தவங்க பிரவேசிக்கிறது இல்லை, ஆனால் அவங்க குழந்தைகளை நான் பிரவேசிக்க செய்வேன் என்று 31வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார். கொள்ளையாவார்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளையும் நான் அதை பிரவேசிக்க செய்வேன், நீங்கள் அசட்டை பண்ணின தேசத்தை அவர்கள் கண்டறிவார்கள். இவங்க எதனால் அதை அசட்டை பண்ணாங்கன்னா அவிசுவாசத்தினாலே. Unbelief shuts the door to God's blessings, but faith opens the way to His promises. சில காரியங்கள் அதனால்தான் விசுவாசத்தினால்தான், தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ஆண்டவருடைய காரியங்கள் சொல்லும் பொழுது அந்த விசுவாசத்தை, அதனால்தான் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக தைரியமாய் போராட வேண்டும். அந்த விசுவாசத்தை ஒழிந்து போக வேண்டும் என்று பேதுருடைய வாழ்க்கையிலும் பார்த்தோன்னா பிசாசான் எவ்வளவோ சோதனைகளை கொண்டு வந்தான்னு பார்க்குறோம். ஏசு சொன்னார், உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக நான் வேண்டிக் கொண்டேன். நம்முடைய வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் அந்த அவிசுவாசம் நமக்குள்ளே வராதபடிக்கு நம்ம ஆண்டவரை விசுவாசித்து முன் செல்ல, அதற்கு ஏற்ற கிரியைகளை செய்து வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி 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 கர்த்தாவே. இந்த வசனத்தை எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அவிசுவாசம் ஆண்டவரே அப்பா உமக்கு கோபத்தை உண்டாக்குகிறது என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீ சொன்னீர் அப்பா, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்னீர் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அநேக காரியங்கள் ஆண்டவரே எங்களுடைய அவிசுவாசத்து நிமித்தம் எங்களால் காண முடியாமல் இருக்கிறது ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உண்மை விசுவாசித்து முன் செல்ல ஆண்டவர், நாங்கள் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். We walk by faith and not by sight என்ற வார்த்தையின்படி கர்த்தாவை விசுவாசித்து முன்னேற எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. குட் மார்னிங், ஹாவ் அ குட் டே, காட் பிளஸ் யூ.